இது நம்ம என்ன செய்யறோம்னோ உட்காந்து ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்கணும். மற்றபடி இதை குறித்து நம்ம மனம் சஞ்சலம் பட்டுவிடக்கூடாது. யூதா புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அந்த அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஒரு 3 காரியம் சொல்லப்படுறது. யூதா 1வது அதிகாரம் அதில் 11வது வசனம் வாசிக்கலாம். ஒரு 3 நபர்களை குறித்து சொல்லி இவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். இவர்களுக்குன்னா அந்த 3 நபர்கள், அந்த 3 நபரில் ஒன்று காயினு, பிழையாமு, கோரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை சொல்லி இவர்களுக்கு ஐயோ. யாருன்னா அந்த மேலே சொல்லப்பட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்பார். கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவாங்க அப்படி சொல்லிட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்க அல்லது பக்தியற்றவங்க. முதல்ல சொல்லும்போது பக்தியற்றவங்க, 2வது பரியாசக்காரங்க. முதலாவது பக்தியற்ற சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறாங்க, அவங்க இந்த ஆக்கினிக்குள்ளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். அந்த லிஸ்ட்டில் வரும்போது இவர்கள் யார் வழியில் நடக்கிறாங்கன்னா காயின் வழியில் நடக்கிறாங்க, பிழையாம் வழியில் நடக்கிறாங்க, கோராங்கிறதான ஒரு நபருடைய வழியில் நடக்கிறதாக சொல்லியிருக்கு. பின்னாட்களில் கோரா அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள்லாம் நல்லவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நபர் மட்டும்தான் கெட்டவனாக இருக்கிறான். இந்த 3 பேருக்கு சொல்லிட்டு இவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி, இனி ஒரு 3 நபர்கள் அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஐயோன்னு சொல்லி நமக்கு அல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான இந்த மாதிரி கிரியைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பழிக்க கூடாதுன்னு தான் ஆவியானவர் நமக்கு வேதத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். ஒரு காரணம் என்னன்னா, நாம விழுந்து விடாதபடி, மரித்து விடாதபடி போவதற்காக அது சொல்லப்பட்டதான ஒன்று. அது மாதிரி தான் வேதத்தில் நல்ல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கெட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பெரிய லிஸ்ட் இருக்கும். அவங்க யாருன்னா விசுவாசத்தில் வெற்றி பெற்றவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசத்தில் வெற்றி பெற்றவங்க. ஆனால் அதே கொரிந்தியர்லையும் இதே எபிரேயர்லையும் இருக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் விசுவாசத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அது மாதிரி தான் யூதா சொல்லுகிறார். யூதா ஒரே ஒரு நிருபம், நிறைய அதில் பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறார், நிறைய சத்தியங்களை எழுதி வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தில் ஒரு முக்கியமான 3 நபர்களை குறித்து சொல்லிட்டு சொல்லுகிறார், இவர்களுக்கு ஐயோ. இந்த மேலே சொல்லப்பட்டவங்க தான் அவர்களை இவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். கடைசி காலத்தில் இருக்கிறோமா, இன்னைக்கு கடைசி காலத்தில் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த லிஸ்ட்டில் நம்ம வரக்கூடாது என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒன்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 நபர்களை போல நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த இப்போ நம்ம பிரசங்கத்தெல்லாம் என்னன்னா, பிரசங்கத்தை ஒன்று, அதனால இதை இந்த யார் கேட்கணுமா? காதுள்ள எல்லாரும் கேட்கணும். ஊழியக்காரங்களுக்கும் தான், விசுவாசிகளுக்கும் தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ இந்த 3 நபர்களுடைய பாவங்களை குறித்து நம்ம வேதத்தில் தெரியும் இல்லையா? ஒரு 4-5 காரியம். காயினை குறித்து ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை ஏசப்பா தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த காயினுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு 4-5 காரியம், அதனால தான் இந்த காயினை குறித்து எச்சரிக்கிறாரு. நீங்கள் காயினை போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வாசிக்கலாமா? அந்த காயினுடைய முதல் காரியம் என்னன்னா, காயினுடைய முதலாவது வழி. அவர்கள் காயினுடைய வழியில நடந்தாங்க. காயின் என்ன செய்தான்? அவன் முதலாவது அவன் தேர்ந்தெடுத்த ஒரு தொழில் என்ன தொழில்? விவசாயம். விவசாயம் பண்ணுறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது, சரிதான். ஆனால் அவன் செய்த தொழில் பூமிக்குரிய காரியம். அவன் சொன்னது என்னது? அவனுடைய காரியம், அவனுடைய தொழிலே பூமிக்குரிய, ஆவிக்குரிய அர்த்தம் எடுத்தா அவன் பூமிக்குரியவைகளை என்ன செய்யறான்? பூமிக்குரியவைகளை விரும்புகிறான், பூமிக்குரியவைகளை நேசிக்கிறான். இப்போ ஆடு மாடு வளர்க்குறான் ஆபேல், அவன் ஆண்டவருக்கு காணி கொடுக்குறான், அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இவனுடைய காணிக்கை என்ன செய்யலை? ஏற்றுக்கிடலை. ஆனால் அதனால இவன் ஆரம்பமே பூமிக்குரியவைகளுக்காக என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையை கடந்து போகிறது யாரு? காயின். 2வது, ஆண்டவருக்கு முன்னாடி இவன் என்ன செய்யறான்? காணிக்கை செலுத்தி விட்டு, காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல உடனே
தன்னுடைய தம்பி காணிக்கை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு முகநாடி வேறுபட்டது. முகநாடி என்ன செய்யுது? வேறுபட்டது. நம்ம முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொன்னால் அவனுடைய குணங்கள் உள்ளத்தில் இருக்கிறது வெளியே என்ன செய்யுது? அப்படி உள்ளம் சரியில்லை, அது வெளியே என்ன செய்யுது? காட்டுது. இந்த முகநாடி வேறுபட்டது. இருதயத்தில் கோபமும் எரிச்சலும் பாருங்க, அது பைபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எரிச்சல் வந்ததான். முகநாடி வேறுபட்டது, அவன் என்ன செஞ்சான்? எரிச்சப்பட்டான். நாளைக்கு இது காரியம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடுத்து நன்மை செய்யலை, கொலை செய்தான், கத்தரிடத்தில் திமிரா பேசினா, பிசாசு உள்ளே போந்தான். இவ்வளோ காரியம் யாருக்கிட்ட இருந்துச்சு? காயின்ட்டு இருந்து. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இந்த குணங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இல்லை பின்னாடி பாருங்க, இந்த குணங்களுக்கு கீழே இந்த குணங்களுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? விலைக்கு காப்பாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இவன்கிட்ட இருந்த சில குணங்களை எபிரேயர்ல எழுதியிருக்கு, இங்கே எழுதியிருக்குது இல்லையா? இவன் என்ன செய்யறான்? முதலாவது முகநாடி வேறுபட்டது. முகத்தை அவன் என்ன செய்யறான்? அவனுடைய குணங்கள் முகம் மூலியமா வெளிப்படுது. அந்த குணத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. ரெண்டாவது, இவன்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை. இப்ப அவன் நன்மை செய்யலை. ரெண்டு பாவம் இருக்கு தெரியுமா? தீமை செஞ்சாலும் பாவம், நன்மை செய்ய தெரிஞ்சும் செய்யாமல் போனாலும் பாவம் பைபிள் சொல்லுது. அப்ப நன்மை செய்யலை, அதுவும் ஒரு பாவம் ஆயிருச்சு. அடுத்து என்னன்னா, கொலை செய்து விட்டான். தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் என்ன செஞ்சிட்டான்? கொலை செஞ்சிட்டான். இன்னைக்கு நம்ம கூட பிறந்த சகோதரன் அல்ல, நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது? கொலை செய்யக்கூடாது. வார்த்தையினால கொல்லக்கூடாது. என்ன செய்ய சொல்லுங்க? வார்த்தையினால. கண்டிக்கிறது வேற, கொல்றது வேற. கண்டிக்கிறது வேற. பெத்த தாய் தப்ப பிள்ளைகளை என்ன செய்வான்? கண்டிப்பான். அது கொலை கிடையாது, சரியா? பிள்ளைகள் தான் பெற்றோர் என்ன செய்யக்கூடாது? வார்த்தையால் பேசக்கூடாது, அது கொலை. சொல்லுது புரியுதா? வாத்தியார் பிள்ளைகளை என்ன செய்யலாம்? கண்டிக்கலாம். பிள்ளைகள் வாத்தியாரை என்ன செய்யக்கூடாது? வார்த்தையால் கொல்லக்கூடாது, அது கொலை. இப்போ தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை கொலை செய்து விட்டான். கொலை செய்து விட்டு அப்படியே பேசாமல் கண்டுக்கிடாமல் இருக்கான். ஏசப்பா கேட்குறாரு, உன் தம்பி எங்கடா அப்படின்னு கேட்டால் ஏசப்பாட்ட ரெண்டு காரியம் செய்கிறான். என்ன தெரியுமா? துமுறா பேசுகிறான். என்ன செஞ்சிடறான் சொல்லுங்க? எல்லாரும் பாருங்க எப்படி பேசுகிறான்? திமிரு. ரெண்டாவது அடுத்து என்ன சொல்கிறான்? பொய் சொல்கிறான். திமிரும் பொய்யும் கலந்து என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, அதெல்லாம் திமிரு வார்த்தை இல்லையா? ஆண்டவர்கிட்ட திமிரா பேசலாமா? திமிரா நடக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, ஏண்டா என்கிட்டயே நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபம் போட்டார். இந்த குணங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லி யூதா எச்சரிக்கிறார். கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள், இதெல்லாமே சொல்றது உலக மனுஷனே அல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள் வரும். இதற்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி தான் அப்போஸ்தலனாகிய அந்த யூதா என்ன செய்யறாரு? எழுதுகிறார். அருமையான பிள்ளைகளே, நீங்க இப்படி இருந்துடாதீங்க. இவர்கள் யாரு? இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய பரியாசகரர்கள், இவர்கள் தேவ பக்தி அற்றவங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவங்களுடைய குணம் என்னன்னா, காயினை போல பொய் சொல்லுவாங்க, கொலை செய்வாங்க, திமிரா பேசுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? அந்த குணங்களை சொல்லி இதெல்லாம் காரணம் சாத்தான் உள்ளே புகுந்தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு பார்த்தீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியை பொல்லாதவைகளும் தன் சகோதரன் கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. இப்படியெல்லாம் என்ன செய்யுது இருக்கு இல்லையா? தன்னுடைய சகோதரன் என் கிரியை நல்லா இல்லை, என் சகோதரன் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட பிறந்த சகோதரனை கூட பொறாமைப்பட்டு கொலை செய்ததை பார்க்கிறோம். அவன் ஏன் கொலை செய்ய அவனுக்கு வந்துச்சுன்னா, அவனுக்குள்ளே சாத்தான் என்ன செஞ்சான்? உள்ளே புகுந்தான். இந்த சாத்தான் உள்ளே புகுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலாவது எரிச்சல், அடுத்து முகநாடி வேறுபட்டுச்சு. அந்த குணம் வந்த உடனே சாத்தான் உள்ளே புகுந்தான். இது வெளிப்படையாக பேய் உட்காந்து ஆடலாம் செய்யாது. இந்த குணங்கள் வரும், இந்த சாத்தான் வரும்போது நிறைய சாத்தான் வெளியே ஆடுவான், சில சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? ஆட மாட்டான். இப்போ பெரிய நபர்கள் கோடீஸ்வரர்னா அவனை டீசெண்டாக கொலை அந்த பிசாசு உள்ளே இருப்பான். சாதாரண நபர்களுக்கு சாதாரணமாக அப்படி இருப்பான், சரியா? ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, நம்மளே கர்த்தர் விலக்கி காப்பாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. அப்போ காயின் வழியை விட்டு வெளியே இவங்களுக்கு சொல்கிறாரு,
யூதா சொல்ல இவங்களுக்கு ஐயோ அப்படிங்கிற, இவங்களுக்கு என்னதான் ஐயோ. இந்த நிலைமைக்கு நம்மளை கர்த்தர் விலைக்கு என்ன செய்வாராக காப்பாற்றுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிழையாமுடைய வழி சொல்கிறார். பிழையாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பிழையாமுடைய வழியில் இருந்தாங்க. பிழையாம் என்ன செய்தான் அப்படின்னா என்னாம் 22 அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, அவனுடைய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், தேவதூதன் வந்து பட்டயத்தோடு நிற்பார். 22 அதிகாரத்தில் 32 வசனம், உன் வழிகள் எனக்கு மாறுபாடு. வாசிங்க. உன் வழி எனக்கு என்ன செய்யுது மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிரிடையாய் வந்தேன். எதிரியா வந்து என்ன செய்யறேன் நிக்கிறேன் வந்து அப்படி நிற்கிறாரு ஆண்டவர் நிற்கிறார். அப்போ வழி மாறுபாடான வழி. யாருடைய வழி? இந்த பிழையாமுடைய வழி. ரெண்டாவது என்ன செஞ்சான்னா மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்தான். அதாவது முதல்ல வந்து ஒரு குறி சொல்லுகிறதுக்குரிய காணிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆண்டவர் சொன்னா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நபர் பின்னாடி என்ன செஞ்சிட்டான் தெரியுங்களா? அவன் மறுபடியும் ஆட்களை அனுப்பிவிடுவான். யார்? மோவாப் ராஜா. அனுப்பிவிட்டவனுக்கு அதிலும் அதிக கனவான்களை அனுப்பின உடனே இவனுக்கு மனசு என்ன செஞ்சிடும், ஆஹா இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் வருவான். வந்த உடனே அவன் சொல்லுவான், நீ ஏன் வரல, நான் உன்னை ஏற்ற முறையில் கனம் பண்ண மாட்டேன்னு நினைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு மரியாதையை இவன் இந்த யார் எதிர்பார்க்குறா? இந்த பிழையாம். நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. இது கிறிஸ்தவத்தில் இந்த 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 இது என்னது இந்த 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 அசுத்தாவி கிறிஸ்தவத்தில் என்ன செய்யுது? தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்குது. நிறைய இது நான் சொல்கிறேன்னா எதுக்குன்னா நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு மதிப்பு மரியாதை. நீ மதிக்கலை, நான் உனக்கு உதவி செய்யலை, கர்த்தரை மாத்திரம் மதிப்போம். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் பிடிச்சி ஆட்டி படைக்கிற சில ஆவிகள். அடுத்து பாருங்க, அந்த பணத்திற்காக பணத்தை பார்த்த உடனே நிறைய பணத்தை கொடுத்த உடனே, ஆனால் வெளியே என்ன சொல்கிறான், எனக்கு ஆகாப்போ அந்த இது யார் மோவாப் ராஜா பாலாக்கு எனக்கு வீடு நிறைய பொண்ணு வெளியே கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு வாயிட்டு சொல்கிறான். ஆனால் பணத்தின் மேலே என்ன செய்கிறான், ஆசை அவனுக்கு வந்துச்சு. இது கிறிஸ்தவத்தில் பிடிச்சி ஆட்டி படைக்கி நிறையா ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அதன் மேலே அந்த கிரிகள் நடக்கும். சரியா? அடுத்து வந்து பலர் வந்து சாகிறதுக்கு காரணமாயிட்டான். வாசிங்களா 31 அதிகாரம் 16 வசனம். 31:16 என்ன ஆகுமோ? சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளை என்ன ஆகுமோ? 31 பாதை நேரிட்டது. சரியா? நிறைய பேர் செத்தாங்க. அந்த செத்தவங்க எண்ணிக்கை மட்டும் அடுத்து போட்டிருக்கோம். எதில் போட்டிருக்குன்னா நம்ம என்னாம 25 அதிகாரம் கடைசி பகுதியில் போட்டிருக்கோம் அந்த செத்தவங்களுடைய எண்ணிக்கை. எதுக்குன்னா இவன் அநேகர் சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான். நானாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், இப்படி நம்ம கவனிச்சுக்கோங்க. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் 14 வசனத்தில் சொல்லியிருக்குது. 2:14 வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமனுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு உன்னிடத்தில் உண்டு. சரியா? இப்போ இடரலை உண்டாக்கக்கூடிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போடுவதற்கு இந்த பிழையாம் ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம பைபிளில் சொல்லியிருக்கிற. இப்போ இந்த இந்த இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட பிழையாமை போன்ற ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும் உண்டு. இவைகளுக்கு நம்ம விலக்கி காப்பாற்றப்படணும். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட போதனைகளுக்குள்ள நாம மாட்டிருந்தாலும் அல்லது நம்ம போதிச்சாலும் இவர்களுக்கு பைபிள் சொல்லுது, இவர்களுக்கு ஐயோ. முதலாவது காயின், ரெண்டாவது பிழையாம். இந்த போதனைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? விலக்கி பாதுகாக்கணும். செஞ்சதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய இந்த இந்த ஆவிகள் என்ன செய்யுது, வேலை செய்யுது. அநேகர் நரகத்துக்கு போவதுக்கு காரணம் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. கிறிஸ்தவ ஊழியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சாவனமாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், அவர்கள் மூலியமாக நிறைய பேர் நரகம் போவதுக்கு என்ன செய்கிறாங்க, காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா
பரலோகத்தின் தேவன் நம்ம எல்லாரையும் ரட்சித்தது பரலோகம் கொண்டு போகிறதுக்கு. அது உருவாகிற இடம் எது? சபை. சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையில் மனவாட்டியாக மாறி பரலோகம் போகணும். இந்த உபதேசத்துக்கு விரோதமாய் இந்த பிழையாமுடைய உபதேசம் என்ன செய்யுது இருக்கு. பணத்துக்காக, பெருமைக்காக, அந்த அந்த அவன் 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 என்ன செய்கிறான், மதிப்பு மரியாதைக்காக இடரலை உண்டாக்கி எப்படியாவது கடைசியில் பாருங்கள் இவ்வளோ செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சிருவான். 24 அதிகாரத்தில் முழுசாக தோல்வி அடைஞ்சிருவான். கர்த்தர் சொல்லிட்டாரு அவங்கள சபிக்காத அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். உடனே என்ன செய்வான்னா 25 அதிகாரத்தில் அவன் ஐடியா கொடுத்துட்டு போயிருப்பான். அது நமக்கு தெரியாது, ஆனால் பைபிளில் வேறு பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்வான்னா, நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளை போகிற என்ன செய்ய அனுப்பிவிடு அப்படிமா. அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் போய் அந்த இஸ்ரவேல் பசங்க வாலி பசங்களை போகிறோன்னு கூப்பிட்டு வாங்க எங்கள் வீட்டில் விருந்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்த உடனே பூரா என்ன செஞ்சிரு கலப்பட திருமணமாகி ஆண்டவர் கோவப்பட்டு நிறைய பேர் செத்துப்போம். ஒருத்தரை கூட கொல்ல முடியல. இப்போ நிறைய பேர் சாகிறதுக்கு இந்த பிழையாமூர் காரணமாக இருக்கிறான். அதனால் சபையாகிய மனவாட்டியாகி இருக்கிற விசுவாச பிள்ளைங்க சபையோடு நல்ல ஐக்கியமாக இருந்து இந்த உபதேசங்களுக்கு என்ன செய்யுங்க விலக்கி. இந்த உபதேசம் எல்லாம் சபைக்கு வெளியே இருந்து வரக்கூடிய சரியா நிறைய இடத்துல, ஆனால் நிறைய சபைகளுக்குள்ளே வருது. இவைகளுக்கு தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த உபதேசம் இவைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாற்றட்டும். ஆமென், அல்லேலூயா. இவர்களுக்கு ஐயோ. மூணாவது யாருன்னா கோரான்னு சொல்லிட்டு யூதா 1 அதிகாரத்தில் வாசிக்கிறேன். கோராவினுடைய குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோராவை குறித்து எங்கே இருக்குன்னா என்னாகும் 16 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 16 அதிகாரத்தில் இந்த கோரான்னு ஒருத்தர் இருப்பான். தாத்தான், அபிராம், கோராகு. இந்த கோராகு அப்படிங்கிறதான ஒரு நபர் சபையில் பேர் பெற்றவன் அப்படின்றது. என்ன பெற்றவன்? சபையில் அந்த சபையில் இஸ்ரவேல் புத்திர சபையில் பேர் பெற்றவன். இவனை குறித்தும் புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதுவதற்கு என்ன காரணம்னா இந்த ஆவிகளும் சபைகளுக்குள்ளே வருகிறது, ஊழியத்தில் இருக்கிறது, இவைகளுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். அதை தான் ஆவியானவர் இதை என்ன செஞ்சிருக்கிறார் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஒன்று, இந்த கோராகு தேவனுக்கு எதிரியாக மாறினான். கோராகு என்ன செஞ்சிட்டான்? தேவனுக்கு. எங்கேயாவது பாருங்க ஒரு ஒரு கிறிஸ்தவ பைபிளில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு தீமை நடக்கணும் அதுக்கு பின்னால் சாத்தன் ஒரு காரணமாக. ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாளையும் கெடுத்தான். அடுத்து ஆதாம் குடும்பத்தை கெடுத்தான். அப்படி நல்லா இருந்துச்சு. கடைசியில் எச்சரிப்பு கொடுத்து எல்லாம் நாசமாக போச்சு. சரி ஆண்டவர் அழிக்கலான்னு வந்து நோவா பிடிச்சாரு. நோவாவை தர மீறி எல்லா குடும்பத்தையும் அழிச்சிட்டாரு. நோவாவுடைய மனைவி 3 மகன் மருமக மாதிரி 8 பேர் தப்பிச்சாங்க. அப்போ நல்லா சந்தோஷமாக இருந்தார் ஆண்டவர். அப்படி நோவா குடும்பத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறான் பிடிச்சி அந்த சந்ததி இன்னைக்கு தான் அந்த ஆப்பிரிக்கா மக்கள் போகிறான். அந்த சந்ததியை பூரா சபிக்கப்பட்டு அவங்களுடைய வேலை இதாவது. இப்போ பாருங்கள் இந்த கோராது நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்கணும் ஆண்டவருக்கு. ஆனால் பைபிள் போட்டிருக்கு சபையில் பேர் பெற்றவனாக இருக்கு. உடனே அவனை பிடிச்சி அவனை கெட்டவனாக்கி உடனே போய் மோசைக்கு முன்னாடி ஏற்று நிற்கிறான். மோசையை உங்கள் மூலியமாக தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள் மூலியமாக பேச மாட்டாரான்னு சொல்லி எதிரி பேசி அந்த அந்த தண்டனை என்ன செஞ்சிட்டான் அந்த கோராக்கு மேலே வாங்க வச்சுட்டான். இப்போ நரகத்தில் போகும்போது அங்கேயும் சாத்தான் இருப்பான், இவனும் இருப்பான். அட பாவி ஒன்றால் நான் என்ன செஞ்சிட்டேன் நரகம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உபதேசம் இதுக்கு அவனுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்ன எழுதியிருக்குன்னு. ஒன்று, தேவனுக்கு எதிரியாக இருந்தால் ஊழியத்திற்கு தேவனுக்கு எதிரி, ஊழியத்திற்கு எதிரி. அடுத்து எதுக்கு எதிரியாக இருக்கிறான்? இன்றைக்கி நிறையா பிள்ளைகள் நிறைய ஆண்டுடைய பிள்ளைகளை தேவனுக்கு எதிரியாக மாற்றுகிறான், ஊழியத்துக்கு எதிரியாக மாற்றுகிறான், தாய் தகப்பனுக்கு எதிரியாக மாற்றுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட குணங்களை விதைச்சி எதிரியாக மாற்றுவது நிறைய பாருங்கள். நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் முதல்ல காயினுடைய குணத்தை போல, பிழையாமுடைய குணத்தை போல, இங்கே கோராகுனுடைய குணத்தை போல நல்லா இருந்த நபர், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், கடைசியில் அவன் என்ன செஞ்சிட்டான் ஆண்டவருக்கு எதிரியாக மாற்றி அப்படியே என்ன செஞ்சிட்டான். அந்த சம்பவம் தெரியுமா? வாசிங்களா என்ன 16 அதிகாரத்தில் 32 வசனம். இப்படி தீமைகளை பார்க்கிறோம், எதிரியாக ஆக்குவது. இப்போ பைபிளில் பாருங்க 2 நாளாகமும் 26 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 26, 18. அடுத்ததல்ல
கோம் உமக்கு லபியாது அப்படின்னு சொல்லி உசியாவுக்கு நல்ல இது இருந்துச்சு. அவன் செய்ததெல்லாம் வாய்ச்சது. கர்த்தர் கூட இருந்தார். எல்லாம் ஆன உடனே திடீர்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை மேட்டிமை வந்துருச்சு. போய் பலிபீடத்தை போய் என்ன செஞ்சிட்டான், எடுத்துட்டான். பலி செலுத்தக்கூடிய அந்த தூபகத்தை எடுத்துட்டான். இது ஆண்டவர் சொன்னார், இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கப்பா. இப்போ புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், அன்னைக்கு இன்னைக்கு ஒரே ஒரு ஒழுங்கு தான். ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ பலிபீடத்தில் இருக்கிற இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஒழுங்காக வைத்திருக்கிறார். இந்த ஒழுங்கத்தான் அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் அந்த ஒரு ஒழுங்கு, ராஜாவே உனக்கு நீ என்ன நடந்தாலும் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் அது அரண்மனையில், இந்த ஆலயத்தில் கர்த்தர் தான் பெரியவர். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் எங்களை வச்சிருக்கார். நீ என்ன செய்யக்கூடாது, நீ ராஜாவாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு ராஜா, நீ அரண்மனையில் பெரிய ஆளாக இருந்தாலும் ஆலயத்தில் நீ யாரு, சாதாரண நபர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த பெருமை மேட்டிமையை இவனுக்குள்ள கொண்டு வந்து எதிராக நிறுத்துவது பாருங்க. முதல்ல கொலகாரம் அந்த மாதிரி கொண்டு போயிருந்தானா, ரெண்டாவது வழியில் மாறுபாடாக கொண்டு போயிருந்தானா, இப்போ வந்து எதிரியாக மாற்றம். நிறைய பேர் எதிரியாக இருக்கான் பைபிளில். 2 தீமோத்தேயு 3:8 என்னையும் எம்ப்ரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்னது போல இவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லி தீமோத்தேயுல பவுல் என்ன செய்கிறாரு சொல்லுகிறாரு. பாருங்க 1 பேதுரு 5:5 1 பேதுரு 5:5. நான் யாக்கோபு 4:6 இந்த 2 வசனத்தை வாசிங்க. மனத்தாழ்மை என்ன செய்யுங்க, அழிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த எதிரியான அந்த குணங்கள் மாறணும்னா மனத்தாழ்மையை என்ன செய்யணும், நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:6 சொல்றாரு, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆகவே தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா, கிருபை அளிக்கிறார். இப்படி இந்த குணங்களை நாம் வைத்து கொண்டோமானால் இந்த கோராகுனுடைய ஆவி நமக்குள்ளே வராது. அல்லேலூயா. முதலாவது என்ன ஆவி, காயின் ஆவி. இரண்டாவது பிழையாமாவி. மூணாவது கோராகு. இந்த 3 ஆவிகள் 3 குணங்களை கர்த்தர் நம்மை விட்டு என்ன செய்யட்டும், விலக்கி காப்பாற்றட்டும். இந்த குணங்களை பிசாசு கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ள விதைக்கிறான். அதனால தான் யூதா வந்து சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவங்களாம் வந்துகிட்டு இருப்பாங்க, அது எல்லாருக்குள்ளே இந்த விதையை பிசாசு விதைக்கும் போது, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற அதை நம்ம ஒரு செபக்குறி சொல்ல தெரியுமா, பிசாசு விதை வேறு அம்பு கட்டு இதெல்லாம் அழிந்து போகட்டும் அப்படின்னு. ஊழியக்காரனாருக்கு நமக்கு விசுவாசி எல்லாரும் அழியட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த குணங்களுக்கு நம்மளை கர்த்தர் என்ன செய்யட்டும், விலைக்கு காப்பாற்று. இன்னொரு பாயிண்ட் வாசிக்கலாம். மத்தேயு 23:13 மத்தேயு 23:13. ஐயோ நிறைய ஊழியங்கள், நிறைய ஸ்தாபனங்கள் எடுங்க. அந்த ஸ்தாபனங்களிலிருந்து அந்த ஊழியங்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள் வருவதை அதிகமாக நம்ம கேட்க முடியாது. இவ்வளோ பிரசங்கன்னு வைங்களேன், அதில் காவாசி தான் எங்கே வரும், பரலோகத்தை குறித்து வரும். மீதியெல்லாம் உலகத்தை குறித்து என்ன செய்யும், பிரசங்கம் வருகிறது. இப்போ ஒரு சபை வந்து மனவாட்டியாக மாற்றி பரலோகம் போதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறாரு. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்கிற வேதபாரர்களும் அவர்களை பார்த்து ஏசபச்சர், உங்களுக்கு ஐயோ, நீயும் போக மாட்டக்க, போகிறவங்களை என்ன செய்ய மாட்டக்க, விட மாட்டக்க. இன்றைக்கி எத்தனை சபைகள் நம்ம பார்வையில் மிகப்பெரிய பாவம். அல்லேலூயா. இந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன செய்தாங்க, இவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, போறவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், இந்த தீமைகளுக்கு நம்மளை கர்த்தர் விலக்கி காப்பாற்றுவாராக. நிறைய பேருக்கு இந்த தீமைகளுக்கெல்லாம் நம்மை கர்த்தர் விலக்கி காப்பாற்றட்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும். அப்போ ரத்தப்பழி, எத்தனை ரத்தப்பழி இருக்கும் பாருங்க. இந்த பைபிள் எடுத்துக்கிட்ட இன்னைக்கு ஊழியர்களுக்கா சரி, ஆவிக்குரியவங்க விட்டுட்டாங்க. தயவு செய்து ஆண்டவர் நமக்கு சொல்லும் போதெல்லாம் நம்ம கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தரை பார்ப்போம். செப்பனியா 3:1. செப்பனியா 3:1. அங்கே உட்கார, அண்ணாட்ட உட்கார். செப்பனியா 3:1. அது கொஞ்சம் அது ஒரு கடினமான வார்த்தை தான்.
அதனால அந்த கடினமான வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கு. அது வந்து கிராமத்து பாஷையில் ரொம்ப சுத்தமில்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கிராமத்து பாஷையில் சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் அழுக்கடைந்து இருக்கிற அந்த நபர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஊத்த ரொம்ப அசிங்கமாக இருக்காங்களே அந்த அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு ஐயோ அப்படின்னு. இது எதுக்காக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் இந்த போதனை அப்படின்னா, சிலர் இப்போ என்ன செய்கிறது, இது எதற்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம கழுவப்பட்டு கொண்டே இருக்கும். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கழுவப்பட்டுக்கிட்டே டெய்லி ஆண்டவரே கழுவுங்க, மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு பாவம் செய்யாமல் இருப்பதனால் பாவி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு. சரி, சொல்லுங்க, புரியுதா? நான் எந்த பாவம் செய்யலை அப்படிங்கிறதுக்காக நான் பாவி அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவியானவருக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள, கிருபைக்குள்ள நான் நிரப்பப்படாவிட்டாலே என்ன வந்துடும், பாவம் வந்துடுது. நான் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆவியில் நிறணும், அபிஷேகத்தை நிரம்பணும், இப்படி நான் டெய்லி செய்யாவிட்டால் ஆட்டோமேட்டிக் பாவம் என்ன செஞ்சிருது, வந்துடுது. என்ன பாவம் தெரியுமா? வெளிப்படையாக அந்த எல்லா பாவத்தை விட்டுருங்க. ஆவிக்குரிய மனுஷன் அந்த ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய தகுதி என்ன செய்யறான்? இப்போ நம்ம ஆவியில் டெய்லி நிறைய 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 அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இது குறையாது, அது செய்யலை அப்படின்னா என்ன செய்யுது, குறையுது. குறைஞ்சாலே நம்ம பாவியா மாறிடுறோம். சரியா? அப்போ இந்த கொடுமைகளுக்கு நம்ம விலக்கி, இப்போ பாருங்க, நம்ம சகரியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா, மத்தேயுக்கு முன்னாடி மல்கியா, அதுக்கு முன்னாடி சகரியா. ஆசாரியனாகிய காண்பித்தார். 2ஆம் வசனம், அடுத்த வசனம். சொல்லியல்லவோ. அடுத்த வசனம். இப்ப இந்த இடத்துல யோசுவான்னு சொல்லி இருக்கு இல்லையா, யோசுவான்னு அந்த பழைய ஏற்பாடு யோசுவா, அந்த யோசுவா இல்ல, இவர் அந்த நெகேமியா எஸ்ரா காலத்துல இருந்த ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இவர் அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்கிறார். இப்ப இவர் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனமா, எங்களை மாதிரி ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், அழுக்கு ட்ரெஸ்ஸோட நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது என் வலது பக்கத்துல யார் நிக்கிறா? சொல்லுங்க, நல்லா கவனிங்க. யார் நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். என்ன, எதுக்காக நிக்கிறான்? நான் அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்கேன். சாத்தான் ஏசப்பட சொல்றான், இவன் அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்கான், இவனை என் கையில ஒப்பு கொடுத்துருங்க. எப்படி பார்த்தீங்களா? தரிசனம். தரிசனத்துல சகரியா பார்க்கிறார், பிரதான ஆசாரியனை காண்பிக்கிறார். அவன் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறார் ஆசாரியன், வலது பக்கத்துல சாத்தான் நிற்கிறான், விரோதம் செய்ய. ஏன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்கிறான். இவன் அக்கினியில் நின்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா, அப்படி அவனுக்கு ஏதாவது தீமை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் சாத்தானை பார்த்து என்ன செய்யறாரு, இவன் இப்படி சொல்றவங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறார், அவன் ட்ரெஸ் எல்லாம் புதுசா மாட்டினார். அல்லேலூயா. அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, கலைந்து போடுங்க, புதிய ட்ரெஸ்ஸை போடுங்க, புதிய பாகை வச்சிருங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிட்டாரு, பரிசுத்தப்படுத்திட்டார். இப்போ புரியுதா? இது எங்க நடக்கும்? சர்ச்சில் தான் நடக்கும். எங்க நடக்கும் சொல்லுங்க? இப்போ ஆலயத்தில் நடக்கும். இப்போ நம்ம வர்றோம், நம்ம நினைக்கிறது நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு நம்ம உள்ள வர்றோம். சாத்தான் இவங்க ஜெபம் பண்ணலை, இவங்க அபிஷேகத்தில் இல்லை, அது எதையாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிரசங்கம் ஒரு மாதிரி இருந்தாலும் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுன்னு, இது அநேகருக்கு இந்த வார்த்தையை கடந்து போய்கிட்டு இருக்குது. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். கடைசியாக நம்ம நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 30:12. இது ஒரு கோஷ்டி, இதெல்லாம் இருப்பாங்க. நாங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன செய்வோம், நீங்கின பரிசுத்த மாதிரி காட்டி கொள்கிற ஒரு சந்ததிகளும் உண்டு. அந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரியா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12-21 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. சரி, கடைசியாக போயிடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த கரிகளுக்கு நம்மளை கத்த விலைக்காகும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் முன்னென்று அறிந்து மிகுந்த கோபம் உண்டு உங்களுக்கு இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்க
ஐயோ என்ன வரும்? ஆபத்து வரும். இப்போ மூணாவது ஒரு ஐயோ. முதலாவது அங்கே 3 நபர்கள், இங்கே 3 காரியங்கள். இவங்க மூணாவது நபர்களாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம்னா உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு தேவதூதன் சொல்லுகிறார். யாருக்கு ஐயோ அப்படின்னா பூமியிலே குடியிருக்கிறவர்கள். எங்க குடியிருக்கிறாங்க? பூமியில. அந்த மனுஷர்கள் யாருன்னா கைவிடப்பட்டவங்க. சொல்லுங்க, யாருங்க? கைவிடப்பட்டவர்களுக்கு ஐயோ. இப்ப வானத்தில் யுத்தம் நடக்கிறது, ரகசிய வரியில யுத்தம் நடக்க அடிச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டாரு. சாத்தானையும் சேனையும் கீழே விழுந்துட்டான். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப ஆண்டவர் தேவதூதன் சொல்கிறார், உங்களுக்கு பூமியில குடியிருக்கிற உங்களுக்கு ஐயோ, ஆபத்து வரும். என்ன ஆபத்து வரும்? நீங்க கைவிடப்பட்டீங்க. லூக்கா 17 அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லி இருக்குது? 34 34 36 2 வசனங்களில் ஒரு ராத்திரியில் திரியை திரிக்கிற 2 ஸ்திரீல ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. வயல் இருக்கிற 2 பேர்ல ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. படுத்து கிடக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஒருத்தர் கைவிடும். இந்த நிலைமை வந்தவர்களுக்கு தான் தெரியும், கைவிடப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு ஐயோ. இந்த நிலைமை வரக்கூடாது என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஐயோ அப்படிங்கிறது நமக்கு வரவே கூடாது. நாம அல்லேலூயா என்று சொல்லி பரலோகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த ஐயோங்கிற வார்த்தை நமக்கு வந்துடக்கூடாது. இதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார், இவர்களுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோ? முதல்ல ஒரு 3 நபர்கள், ரெண்டாவது ஒரு 3 நபர்கள். இந்த நபர்களுடைய லிஸ்ட்ல நாம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கடைசியாக சொல்லும்போது கைவிடப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அல்லேலூயா எப்படியாவது புலம்பி எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? எரேமியாவுடைய புலம்புன மாதிரி புலம்பி பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடணும்? ஓடணும். அதுக்காக தான் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஐயோங்கிற லிஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபணுமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபணும். ஏசப்பா ஆண்டவரே, யூதாவில் யூதா எச்சரிக்கிறாரு. கடைசி காலத்தில் காயினுடைய வழியை பின்பற்றுகிற ஒரு கூட்டம், பிழையாம வழியை பின்பற்றுகிற ஒரு கூட்டம், அடுத்து சோதரம் கோராகனுடைய பின்பற்றக்கூடிய கூட்டம், இப்படிப்பட்ட ஆவிகள் மனிதர்களை தாக்குகிறது. எங்களை அதற்கு என்ன செய்யுங்க? விலக்கி காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஆமேன், சோத்திரம். அதே போல வேத பாரகர் பரிசேயர்கள் ஒரு கூட்டம், இவர்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களும் பரலோகம் போறதில்லை, போறவங்களையும் விடுகிறதில்லை. சோதரம். அடுத்து ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அந்த கூட்டம் கடைசி வரைக்கும் தன்னை பரிசுத்தம் பண்ணாமல் இருக்கிற ஒரு கூட்டம். பரிசுத்தம் பண்ணுகிற இடம் தேவனுடைய சமூகம். அநேக நாட்களாக இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைங்க ஞானசன் எடுத்து பின்வாங்கி போயிட்டு திரும்ப சபைக்கே வர முடியாமல், சபைக்கு வந்தா தானே பரிசுத்தமாக முடியும், சபைக்கு வந்தா தானே ஆவியில் நிறைய முடியும், சபைக்கு வந்தா தானே கழுவப்பட முடியும். வீட்டில் இருந்தால் கழுவப்பட முடியுமா அப்படின்னா கழுவப்பட முடியாது. நிறைய நேரத்தில் வீட்டில் இருந்து கொண்டு கழுவப்படாமல் இருக்கிற ஒரு கூட்டம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற மக்களுக்கு, அந்த நகரத்திற்கு ஐயோ என்று சொல்லி தாங்கள் வெளிப்படையா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, உள்ள அழுக்கோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமொழியில் வாசிக்கிறோம். இந்த கொடுமைகளுக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்ம சபை மக்களையும் கர்த்தர் விலக்கி காப்பாற்றுவாராக. சோதரம். அடுத்து தேவதன் சொல்றார், உங்களுக்கு ஐயோ, நீங்க சோதரம் சாத்தான் உங்க இடத்துல இறங்கிறபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும். அதனால அந்த ஐயோங்கிற அந்த இடத்திற்கு என்னையும் மனைவி பிள்ளைகளையும் விசுவாச மக்களையும் கர்த்தர் விலக்கி காப்பாற்றுவாராக. தகப்பனே சோத்திரம். அந்த நிலைமை வரக்கூடாது கர்த்தாவே. இந்த தீமைகளுக்கு எங்களை விலக்கி காப்பாற்றும்படியாக சோத்திரம். இப்படிப்பட்ட போதனைகள் எல்லா இடங்களிலும் குறைந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. எங்களை இப்படிப்பட்ட தீமைகளுக்கு விலக்கி காப்பாற்றி நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அதே பவுல், அதே யூதா என்ன சொல்லுகிறாரு? ஒரு கூட்டம் பரியாச கூட்டம், ஒரு கூட்டம் பக்தியற்ற கூட்டம் சொல்லுகிறார். நீங்களோ கடைசியா சொல்லும்போது நீங்களோ, அந்த 1 அதிகாரத்தை அது பவுல் அந்த யூதா சொல்லும்போது, நீங்களோ உங்களை உறுதியாய் பற்றி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே சோத்திரம்.